காவேரி லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க. காவேரி காலையில இருந்து பாக்கலன்னு தாத்தா சொல்றாரு. அப்பதான் விஜய் நைட்டு காவேரி சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. விஜய் உடனே போய் ரூம்ல செக் பண்றாரு. காவேரி எழுதி வச்சிருக்கிற லெட்டரை படிச்சுட்டு காவேரியை தேட ஆரம்பிப்பாரு. லெட்டர் படிச்சதும் காவேரி அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனா நர்மதா காவேரிய பார்க்க வீட்டுக்கு வராங்க. அப்பதான் விஜய்க்கு புரியுது காவேரி அவங்க அம்மா வீட்டுக்கும் போகலன்னு. நர்மதாவுக்கு காவேரி வீட்டுல இல்லாத உண்மை தெரிஞ்சா அவங்க வீட்டுல போய் சொல்லிடுவான்னு விஜய் ஏதாவது சமாளிச்சு நர்மதாவை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நர்மதாவுக்கு காவேரி வீட்டுல இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு அவங்க வீட்டுல போய் சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. இது மூலமா காவேரி அஜய் ராகினி நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினதும் அதனால வீட்டுல உள்ள எல்லாரும் காவேரியை திட்டினதெல்லாம் காவேரி வீட்டுக்கு தெரிய வந்துடும். விஜய் காவேரி வீட்டுல இல்லைங்கிறத யாருக்கிட்டையும் சொல்லாம அவரே தேடலாம். ஆனா காவேரி எங்க போனாங்கன்னு எந்த அப்டேட்டும் இல்லை. அவங்க அதே நேரில் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இங்க காவேரிய விஜய் கூட்டிட்டு வந்தாரா இல்ல அவங்களே திரும்பி வந்துட்டாங்களான்னு தெரியல. காவேரி அவங்க குடும்பத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. ஸோ அதனால கூட அவங்களே கூட திரும்பி வரவும் வாய்ப்பு இருக்கு. காவேரியை விஜயை கூட்டிட்டு வந்தாதான் நல்லா இருக்கும். எப்படியோ விஜய் காவேரியை தேடி அலைவாரு. காவேரியும் நர்மதாவும் ரீல் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் நர்மதா இன்னைக்கான எபிசோடு காஸ்டியூமில் தான் இருக்காங்க. ஆனால் ரீலில் பார்த்தீங்கன்னா காவேரி ஒரு நார்மலாக தான் இருந்தாங்க. அதாவது அவங்க லட்சுமி பிரியாவாக தான் இருந்தாங்க. காவேரி காஸ்டியூமில் இல்லை. ஆனால் அவங்கள வச்சு ஷூட்டிங் நடந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காவேரி காணாங்கிற இந்த ட்ராக்கை ரொம்ப நாள்லாம் கொண்டு போக மாட்டாங்க. ஒரு சில நாள்லேயே முடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு எபிசோடில் விஜய் ரொம்ப குழம்பி போயிருந்தார். யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது யார் சப்போர்ட் பண்ண வேணாங்கிற மாதிரி ரொம்ப யோசிச்சதா விஜய் சைடையும் நல்லபடியாக காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தாத்தா பேசினதெல்லாம் நல்லா இருந்தது. அட்லீஸ்ட் அவர் ஒருத்தராவது காவேரி சைடு இருந்து யோசிச்சாரு மாதிரி இருந்தது. இறுதியாக காவேரி ஃபேன்ஸுக்கு ஒரு ஆறுதல் பரிசு.